வணக்கம் வணக்கம். அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய வழி அமைக்கின்றேன். அதை நான் சொல்லிடுவேன், நானே அமைக்கின்றேன். இப்போ பாருங்க, இப்போ நான் செத்துட்டேன். ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ கார் ஓடி கொண்டு போகிறேன். ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டேன். ஓகே, இப்போ செத்துட்டேன். இப்போ செத்துட்டால் நான் எப்படி இருந்தேனா? நானா பெண்ணா? நான் பணக்காரனா, ஆண்டியா, அரசனா? எனக்கு இவ்வளோ பயங்கள் இருந்தது. இதுகள் மரண பயம், அந்த பயம், பதட்டம், தாழ்வெண்ணம், அது இது. செத்தால் நான் எப்படி இருந்து நான் என்னென்று தெரியும். நான் என்று சொல்றேன்னு ஒரு செகண்ட் வந்து இந்த உடம்பு வந்து பழைய அணு சாக புது அணு வந்து கொண்டு இருக்குது. பில்லியன் அணுக்களால் உருவாகின உடம்பு தான் இந்த உயிரினங்கள் எல்லாம், மரம் செடி கொடி எல்லாம். அப்ப வந்து செத்த உடனே கடவுள் இருக்கா, அது இருக்கா, நான் இப்படி இருந்தேன்னு நான் வந்து பொம்பளை வச்சிருந்தேன்னா, பொம்பளை நிறைய வச்சிருந்தேன்னா, கணக்க வச்சிருந்தேன்னா, அல்லது பொம்பளைய பிடிக்காதன்னா, ஆனா பெண்ணா, இதை ஒன்றுமே தெரியாது. இப்ப நான் உயிரோட வந்துட்டேன், யோசிக்கிறேன். இப்ப நான் செத்துறேன். ஹார்ட் அட்டாக்ல அப்படி ஆக நோமலா செத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நிமிஷக்கணக்கு எத்தனை வயசு ஆகிறேன், எத்தனை பிறகுறாங்க. இப்ப வந்துட்டேன். வந்தோடனே என்ன பார்க்கிறேன், இவ்வளவு காலம் நான் நினைச்ச நினைப்புகள் எல்லாம் போய் எல்லாம் வந்து சண்டை போடுது. தனக்கு தானே குரங்கு தனக்கு தானே சுரண்டி சின்ன புண்ணை பெருசாக்குறவோட மனிதன் துன்பப்படுறான். மனிதனால மற்ற உயிரினங்கள் துன்பப்படுது. இது வந்து எனக்கு தெரியுது. பூமி வந்து சொர்க்கமா மாறணும், பூஞ்சோலையா மாறணும். என்னால ஏலும் என்றது எனக்கு விளங்குது. செத்தனாலோ செத்துட்டு இப்ப திருப்பி வந்து பார்க்கிறேன். பார்த்த உடனே ஆக்கள் நடக்கினோம், ஏன் நடக்கினோம், கொள்ளினம்ன்றது எல்லாம் எனக்கு வினோதமா இருக்கு. வினோதமா தான். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. இது ஒரு பயிற்சி, வினோதமா இருக்கும். பெண் பிரச்சனை, ஆண் பிரச்சனை. பெண் என்று சொன்னா என்ன, கீழே விழுந்த ஒரு சாப்பாட்டை வந்து மனிதன் ஒரு பழைய சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்றான். இல்லை பெண் சொல்லி போய் பெண்ணுக்கு சொல்ல, பெண்ணுக்கு போறாலும் பெண் பிள்ளைகளை குழந்தைகளை பெறதால குழந்தைக்கு உணவு ஒரே கல்வி மருத்துவம் இல்லை. இதெல்லாம் எல்லாம் எனக்கு பார்க்க ஒரு வினோதமா தான் தெரியுது. என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப ஊசி அடிக்கணும்னா ஏன் ஊசி அடிக்கணும்? பெண் பொரியல், பெண் ஆணாண்டு பொரியல்னா பழைய சாப்பாடு அதுகளெல்லாம் சாப்பிடணும். கீழே விழுந்து அள்ளி சாப்பிடணும், கழிவுகளை சாப்பிடணும். அதுக்கு என்ன சென் பெர்ஃபியமா மணக்குது. அந்த நாத்தத்தை தேடி அதுக்குள்ள சண்டை பிடிக்கிறீர்கள் நாத்தத்துக்கு வேற. அப்ப என்ன பிரச்சனைன்னா, பிறகுற குழந்தை வந்து அது கொண்டுமே தெரியாது. அதை வந்து ஐரோப்பாவில் வந்து உணவு உறவுகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு உருவாக்கணும். இப்ப இருக்கிற நாத்தல்களால தான் ஏலும். எப்படி ஏலும் என்று சொன்னால், இவ்வளவுதான் பிரச்சனை. அரசியல் என்று சொல்லி அமைப்பு ஒன்று இப்ப இருக்கு. அரச காலம், அந்த காலம், இந்த காலம் போய் இப்ப வந்து ஜனநாயக உலகம். ஜனநாயக உலகம்ன்றா இந்த நாத்தல்கள் தெரிஞ்செடுக்கிற ஆள் தான் ஒன்று வரும். அந்த நாத்தல் கையில தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த புடின்னு சொன்னா அவன் கையில அமர்த்தினான்னு சொன்னா அணு ஒன்று பேக்கோட தெரிகிறான். அமர்த்தினோன்னா அணு ஒன்று வடிக்கும். ஒரு நாத்தாள் கையில இருக்குது. அப்படி ஒரு மனிதன் கையில இருக்கு. அது அந்த ஒரு மனிதன் தான் நான் தான் சொல்றேன், மாற்றி அமைக்கலாம் ஜனநாயக உலகம். கூட கையில வாக்கு இருக்கு. மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அது காலம் அப்படியே நாத்தத்துக்கால வார உடல்ன்றதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அது கால குடல்களோட வார குழந்தைய வெட்டி 2 குடல் எடுத்தோன்னு ஒரு குழந்தை வருது. இந்த நாத்தத்துக்கு அடிபடுறீர்கள். அதை வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறபடியே ஒரு மரியாதை கொடுத்து 2 உணவு உடல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு தேவை கட்டாயம் தேவை என்றதா விளங்குது இல்லை. அல்லது பெற்றெடுக்க கூடாதுன்றதும் விளங்குது இல்லை. என்ன இது ஐரோப்பா ஜனத்துக்கு விளங்குது, உங்களுக்கு விளங்கல. பழைய மொழி, மூத்த மொழி எல்லாம் அடிச்சு பார்த்தா பழைய கலாச்சாரம் அது இதெல்லாம் தெரியுது. நானே படிக்காம இப்படி கதைக்கிறேனே விளங்குது. உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல விளங்கப்படுத்தணும்ன்றதான் நான் கதைக்கிறேன். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு, தங்களோட பணிக்காலம் மட்டும் அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும். அந்த பணிக்காலம் மட்டும்தான் ஒப்படைத்து விட்டுட்டு கதிரையில் இருந்து அந்த வேலையை செய்யறது. எவ்வளவு காலம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம். இதே ஜாழ்ப்பாணத்தில் துவங்கலாம். ஒரு இடத்துல துவங்கினா தான் மற்ற இடத்துல கொண்டு வந்து இலங்கையை மாற்றி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இலங்கையை கொண்டுடலாம். இலங்கையை கொண்டு வந்து என்ன செய்ய போறேன்? இல்லை நான் கொண்டு வர போறேன், நீங்களான கொண்டு வர போறேன். உங்களோட பேர்ல தராங்க. இதால என்ன பிரச்சனை? கொண்டு வந்தா உலகம் எல்லாம் ஒரு அரசியல் புரட்சி வேறு. இப்படி ஜனநாயகம் என்னென்று வந்து அரசர்கிட்ட இருந்தேன் மக்களாட்சி வந்தது, ஜனநாயக புரட்சி வந்தது. எங்க பிரெஞ்சு புரட்சின்னு சொல்றோம், பிரான்ஸ்ல வந்தது ஜனநாயகம் என்று சொல்லி.
அந்த இப்போ ஒரு எல்லா டெக்னாலஜி எல்லா வளங்களும் இருக்கு. பரவலாக்கம் செய்யணும். என்ன பரவலாக்கம்? நல்லாட்சி வரணும். உலகம் எல்லாம் என்ன அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியல் ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையா பணி செய்யணும். அந்த பணிக்காலம் மட்டும் அதை உருவாக்கணும். அந்த சிந்தனை இப்போ எனக்கு என்னென்னு வருது, நாங்கள் வந்து துயரங்கள் தெரியும், துன்பங்கள் தெரியும், அந்த அதில் பாடுபட்டால் அதுக்குள்ள என்னென்ன வழி 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 என்று வெள்ளக்காரன் என்ன சின்ன இங்கிலாந்து வந்து உலகத்தை பிடிச்சவன் குளிர கொண்டும் செய்யலாம், பசி பட்டினி என்ன செய்யறேன்னு மற்ற போகிற படகுகளை அட்டாக் பண்ணி என்ன இருக்கிற இடத்துல வாழையிலாண்டைக்க மூளை வந்து அடுத்த இதை நோக்கி போகும். இப்படி ஏன் யோசிக்கிறேன்? அதுக்குள்ள வந்து துயரம் தமிழண்டா இடம் இல்லை அது இல்லை அழிவு இல்லை துயரம் பட என்ன செய்யும்? செதுக்க சிலை கல்லெண்ணையும் சிலையாகும். சரி, அதை விட்டுட்டு அரசியல்வாதி சொத்து கணக்கு உங்களுக்கு தீர்மானிக்க என்ன பிரச்சனை? இந்த யூடியூப்ல வந்து அந்த டெஸ்க் தமிழ் கீபோர்டு என்று சொல்லி அதில் வந்து திறந்துட்டு இப்படி சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் கொண்டு வர என்ன பிரச்சனை? ஜாழ்ப்பாணத்தில் வந்து இந்த பெண்கள் வந்து உணவு உறையில் கல்வி மருத்துவம் அதாவது விளங்குதா? உணவு சாப்பாடு தீனி சாப்பாடு உணவு உடுப்பு அது இருப்பிடம் சும்மா ஆனாவே ஒன்று நாள் எடுத்து படிக்கிற படிப்பு யூனிஃபார்முகள் அதுகள் பாதுகாப்பான போறது வாரது யாரும் பிடிக்கலாம் இருக்கா? பாதுகாப்பு யாருக்கு முத்திரவாதம் இருக்கா? இல்லாட்டிக்கு அந்த வாக்கை கொண்டே அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அவரவற்ற யூடியூப்ல ஒரு 1000 பேர் சேர்ந்து நீங்கள் செய்தாலே மிச்ச ஜனம் என்ன கொஞ்சம் லட்சம் 10 லட்சம் ஜனம் 10-15 லட்சம் ஜனம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஜாழ்ப்பாணம் மாறினால் டக்கனங்கால மில்லத்துகள் வச்சு அங்கால மட்டக்களை பிதிர்கொள்ளும் என்ன எல்லாம் மாறும். சிங்கள மக்கள் என்ன வேணும்? எல்லாரும் வந்து என்ன பிரச்சனை? உணவுக்காக அடிபடுறாங்க. உலகம் என்னதுக்கு அடிபடுது? வியாபாரம் வணிகம் காசு பணம் அதுகளுக்காகத்தான் ஒரு நாட்டை அட்டாக் பண்ணது. எல்லாம் உணவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு வந்த உடனே பேருந்து ஒரு பிரச்சனையும் இல்லையே. பிரச்சனைன்னு சொன்னால் நல்லாட்சி வந்தால் அரசியல்வாதி சொத்து கணக்கை ஒப்படைச்சிட்டு மக்கள் பண்ணி நல்லாட்சி வந்த உடனே என்ன பேருந்து இப்படி போய் கொண்டிருக்கா அப்படி காட்டி தனி வாக்கெடுப்பு நடத்தலாம், இல்லை சேர்ந்து இருக்கலாம், அப்படி பல தரப்பட்ட இதுகளுக்கு போகலாம், உலகத்தால் ஒரு தீவு கொண்ட பெறலாம், அல்லது எல்லாம் ஒரு இலங்கையில் வந்து ஒரு ஆட்சி வந்த உடனே நாங்கள் ஒரு தீவு கொண்ட வாங்கலாம், உலகத்துக்கு விடுதலை கொடுக்கலாம். உலகம் பற்றி எரிய போதால் என்ன உதவு தெரியாது. உலகம் வந்து அரசியல் மாற்றம் இல்லாமல் உலகத்துக்கு விடுதலை இல்லை. என்ன அரசியல் மாற்றம் என்று சொன்னால் அரசியல்வாதி இருக்கிற அந்த அமெரிக்க அரசியல் பெரிய வல்லரசுகள் அரசியல்வாதி எல்லாம் தங்களோட சொத்து கணக்கு படிச்சுட்டு பணிக்காலம் மட்டும் மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்யணும் மட்டும் சொல்லிக்கலாம். வியாபாரம் செய்யலாம், அரசியல் எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. ஒதுங்கினோன்னா மக்களை தாங்கள் வந்து நிதானமான முடிவுகளை எடுத்து தேவையில்லாத அணிக்கழிவுகளை அதெல்லாம் கொண்டாண்ட வழியில் வீசி பூமியை பூஞ்சொல்லி ஆகணும். அதை வர்ற காலத்துக்காக எழுதி கொண்டு நான் சொல்றதை சொல்லி கொண்டு இப்படி தான் சொல்லுவேன். கத்திரவோட சொல்லுவேன், இப்படியும் சொல்லுவேன், மேலே புலி வச்சு சொல்லுவேன், இப்படியும் சொல்லுவேன். சரியா? யாழ்ப்பாணத்தில் வந்து துவங்குங்க. உங்களுக்கு உட கல்வி மருத்துவம் பாதுகாப்பு எல்லாம் வந்து ஐரோப்பாவில் மற்ற நாளில் கிடைக்குது. ஐரோப்பாவில் கிடைக்குது, கனடாவில் கிடைக்குது, அமெரிக்காவில் கிடைக்குது, நியூசிலாந்து கிடைக்குது, சிங்கப்பூரில் கிடைக்குது, சவுத் கொரியாவில் கிடைக்குது. எல்லா இடத்துலையும் அப்படி இப்படி இப்போ கனடாவில் அப்படி இப்படி கிடைக்க உங்கள் வந்து கிடைக்க இயலாது. தென்னாம் உலகத்துக்கு எல்லாம் வளைஞ்ச ஜப்பான் முன்னேறையில என் சில்லங்கள் எவ்வளோ கடந்தா ஏன் முன்னேற இயலாது? அரசியல் மாற்றம் ஏன் கொண்டு வரலாம்? யாழ்ப்பாணத்தில் ஏன் கொண்டு வரலாது? இந்த காலத்தில் 6 பழங்கஞ்சி என்ற போல இப்பயே வந்து சூட இவ்வளோ முள்ளிவாக்கல் பிரச்சனை மாவீரர் எல்லாம் மாவீரர் தினம் எல்லாம் சில மறந்துட்டு இப்போ வர குழந்தை எல்லாம் மறந்துட்டு பழைய சிலத்துக்கு எல்லாம் மருத்துவம் வியாதி வந்து ஹார்ட் அட்டாக் பருவத்தில் இருக்குது. அது போனோன்னா வர குழந்தைகளுக்கு தெரியாது. இப்போ எனக்கே வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த லைப்ரரி சவுத் ஏசியா பெரிய லைப்ரரியாக வெறிச்சென்று வேறு நாட்டுக்காரன் சொல்கிறான். பார்க்குற நேரத்தில் 1981 ஆண்டு எரிச்சுக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் போகுது எந்த ஜெனரேஷனுக்கு. யாழ்ப்பாணத்தில் வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல் படுத்தி விடணும். உங்களோட ஃபேஸ்புக் யூடியூப் அதுகள் எல்லாம் வந்து அறிவியல் வந்திருக்கு. அதை எல்லாத்தையும் உங்களோட பேர்லேயே டெஸ்க் தமிழ் கீபோர்ட் ஒன்று ஆடிங்க. அப்படி நான் இப்படி கதைக்கிறதா அப்படியே தமிழில் வரும். அதை ஹைலைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிறப்பே அவசரமாக சிலது அவசரம் முடியும். உலகம் பற்றி எரியுது. உலக அரசியல் மாற்றம் பெறணும். அனைத்து பசியாட இன்புட்டு வாழ்ந்து முடியணும். இருக்கிற அணுகுண்டுகள் வெடிக்க கிடையில என்ன வச்சு செய்விக்குது. இப்படி யாராவது உலகத்தில் வந்து சொல்றாங்களா? இப்போ என்னத்தான் ஏவுது? சும்மா வேற வேலையில் இருக்கிற என்ன வச்சு ஏவுது. எனக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குது. நானா சொல்லலையேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. நான் தான் சொன்னேன், இப்போ செத்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன வச்சு ஏவுது. ஆனால் என்ன வந்து தர வேண்டியதை தந்தா தான் நான் அதை சொல்லுவேன். என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணினால் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணினா என்னால் சொல்ல இயலாது. அப்போ அதை என்ன மாதிரி வச்சிருக்கிற மாதிரி என்ன வச்சிருந்து என்ன சொல்ல பண்ணுது.
என்ன சொல்ல போனா அனைத்து உயிரும் பசியாரின் போட்டு வாழ்ந்து முடியணும். அதற்கா அரசியல் மாற்றம் உலகத்தில் வரப்போகுது. என்ன அரசியல் மாற்றம்? அரசியல்வாதி சொத்து கணக்கு அரசியல்படுத்தணும். நல்ல ஆட்சி உலகம் இல்லாமல் இருக்குது. உலகம் எல்லாம் நல்லாட்சி வந்தோடனே மனுஷன் மேம்பட்ட இந்த பூமி பூஞ்சோலியாக மாறுது. ஒரு இடத்துல இருந்து இன்னிடத்துக்கு மூவ் பண்ண அங்கங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆம்பளைக்கு 6 ஹவர்ஸ், பொம்பளைக்கு 4 ஹவர்ஸ் வேலை. பூமியில் எல்லாருக்கும் உணவு, உடவுறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு அந்த அரசாலே அங்கங்கு வழங்கப்படும்.